அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தினசரி பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டாயம் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது சிறப்பு வாய்ந்தது. முக்கியமாக அது என்ன பிரம்ம முகூர்த்த நேரம்? அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமானது 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலமே பிரம்ம முகூர்த்த நேரமாக சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன. மற்றொரு சாஸ்திரங்களில் 4 மணி முதல் 5:30 மணி வரை அது பிரம்ம முகூர்த்த நேரமாக பார்க்கப்படுகிறது. மற்றொரு கூற்றுப்படி அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமானது 4 மணி முதல் சூரிய உதயம் ஆகும் வரை உள்ள நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் குறிப்பிட்ட சில செயல்களை செய்வதனால் வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பதே ஏற்படாது என்பது ஐதீகமாகும். முக்கியமாக ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவை அனைத்தும் தேடி வரும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறை வழிபாடு செய்வதனால் கண்டிப்பாக கடவுளின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குடித்து முடித்துவிட்டு எந்த தொழிலையும் செய்வதனால் எனவேதான் பிரம்மன் இந்த முகூர்த்த நேரத்தில் தான் அனைத்து உயிர்களையும் படைக்கிறார் என்பது மற்றொரு ஐதீகமாகும். முக்கியமாக நம்முடைய மதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது மிக 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 சிறப்புக்குரிய சக்தி வாய்ந்ததாகும். மிகவும் மங்களகரமான அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகும். இந்த நேரத்திற்கு எந்த நல்ல நேரமும் பார்க்க தேவையில்லை. ஏதேனும் சுப காரியங்களில் கலந்து கொள்ளும்போது திருமணத்திற்கு நல்ல நேரம் பார்த்து விட்டீர்களா என்று ஒரு கேள்வி எழுப்பப்படும். அதாவது காலை 6:30 மணி முதல் 8 மணிக்குள் திருமணம் நடைபெறும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இந்த அதே முகூர்த்த நாளில் இந்த 4 மணி முதல் 6 மணி வரை நீங்கள் நல்ல நேரம் பார்க்கவே தேவையில்லை. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த திருமணமாக இருக்கட்டும், வீட்டு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், புதுமனை வேலை தொடங்கும் ஒரு வாசகால் மற்றும் புது வீட்டிற்கு சம்பந்த அந்த விதமான வேலையை கண்டிப்பாக செய்ய இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் மிக மிக சிறப்புக்குரியதாகும். சூரிய உதயத்திற்கு முன் வரும் 4 மணி முதல் 5:30 மணி வரையிலான 1.5 மணி நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் என சொல்லப்படுகிறது. இந்த நல்ல நேரத்தில் செய்யப்படும் அனைத்து சுபகாரியங்களும் கண்டிப்பாக அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் என்பது ஐதீகமாகும். இதற்கு நாள் பார்க்க தேவையில்லை, நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை, நேரம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. அவ்வளவு சிறப்பம்சம் மிக்க நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யப்படும் ஒரு சுபகாரியங்கள் பன்மடங்கு அதிக நற்பலன்களை தரக்கூடியது என்பது ஐதீகமாகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழித்து 70 புராணங்கள், வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஆயுர்வேதத்திலும் அளவிட முடியாத நன்மைகள் தரக்கூடியதாகவே சொல்லப்படுகின்றன. எண்ணற்ற சாஸ்திரங்களும் வலியுறுத்துகின்றன. எந்த தொடரை தொடங்குவதற்கு முன்பும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்கள் என சொல்லுவது உண்டு. இதற்கு எந்த நேரம் பார்க்க தேவையில்லை, சுப நிகழ்ச்சி சுப முகூர்த்தம் பார்க்க தேவையில்லை. இந்த நேரத்தில் செய்யப்படும் எந்த செயலாக இருந்தாலும் ஒரு வெற்றிக்கான செயலாகவே இருக்கும். அவ்வளவு சிறப்பு தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகும். கடுமையான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் விடுபட முடியும் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து மனதிற்கு அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்வது, சக்தி வாய்ந்த மந்திரங்கள் கூறுவது, பரிகாரங்கள் செய்வது ஆகியவற்றை செய்தால் உங்களுடைய குடும்பத்தில் எண்ணற்ற சந்தோஷம், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வசமாகும் என்பது ஐதீகமாகும். இவற்றோடு முக்கியமாக 5 விஷயங்களை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தால் வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பது இருக்காது என்பது ஐதீகமாகும். அதிர்ஷ்டம் பெருகி கொண்டே இருக்கும், எதற்கும் குறை என்பது இல்லாத நிலை வாழ்க்கை வாழ முடியும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிறப்புமிக்க செயல்களை செய்ய வேண்டும். முக்கியமாக இந்த நேரத்தில் நீராடுவது என்பது மாபெரும் சிறப்பம்சமாகும். முக்கியமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீராடுவதால் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிப்பது, பாலில் குளிப்பது சமாதானமானதாகும். இதனால் ஆரோக்கியம், செல்வ வளம் ஆகியவை பெருகிக் கொண்டே இருக்கும்.
பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிப்பதனால் புத்துணர்ச்சி கிடைப்பதுடன் மன அமைதி, ஞானத்தையும் அதிக சக்தியும் ஒரு மனிதன் பெற்றிட முடியும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உடனேயே சென்று குளித்துவிட வேண்டும் என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக, நம்முடைய வீடுகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி துளசி மாதாவை மனதில் நினைத்து கொண்டு துளசி செடிக்கு முன்பாக ஒரு இலக்கை ஏற்றி வைத்து விட வேண்டும். இதனால் வாழ்க்கையில் குவிந்துள்ள எண்ணற்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒளிந்தே தீரும் என்பது ஐதீகமாக. நம்முடைய தொழில், வியாபாரம் ஆகியவற்றில் தடைகள் கண்டிப்பாக விலகும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இவ்வாறு செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியை பெற ஒரு நல்ல நேரமாகும். அடுத்ததாக, பிரம்ம முகூர்த்த வேளத்தில் எழுந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக சிவபெருமானாக இருக்கலாம், விஷ்ணு பெருமானாக இருக்கலாம், அல்லது தமிழ் கடவுள் முருகப்பெருமானாக இருக்கலாம். எந்த தெய்வம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அந்த தெய்வத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தபடி அந்த தெய்வத்தினை நினைத்து மனதில் நினைத்து தியானத்தில் ஈடுபட வேண்டும். நீண்ட நேரம் இதை செய்ய முடியவில்லை என்றாலும் அந்த தெய்வத்தை நினைத்து குறைந்தபட்சம் 10 முதல் 15 நிமிடங்களாவது இதனை செய்து பாருங்கள். உங்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வந்தே தீரும். இதனை இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து மந்திரங்களை சொல்லுவதன் மூலம் உங்கள் விருப்பத்தை விரைவில் நிறைவேற்றி வைப்பதோடு உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப்பெறும். அடுத்ததாக, பசுக்கள் மற்றும் பறவைகளுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உணவு அளிப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை அனைத்திலும் அதிர்ஷ்டமும் புண்ணியமும் பெருகும். பறவைகள், விலங்குகளுக்கு உணவளிப்பது அளவில்லாத புண்ணிய நற்பலன்களை தரவுள்ளது. வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் அகற்றி மாபெரும் வெற்றியை குவிக்கும். அடுத்ததாக, உங்களுக்கு தியானம், அதாவது தியானம் செய்யுங்கள் என்ற எண்ணற்ற யோகிகள் சொல்லுவதுண்டு. அதுபோலத்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 4 மணிக்கே எழுந்து தியானம் அல்லது யோகா அவசியமாக செய்ய வேண்டும். மனதுடன் தியானத்தில் ஈடுபட்டால் மனதில் அமைதியை தருவதுடன் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட வைக்கும். தொடர்ந்து இதை பயிற்சி செய்வதனால் எண்ணங்கள் தெளிவும் தானமும் ஏற்படும். நினைத்தது பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு தரவல்லது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.